நெகேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். தப்பனே, இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் கடந்து வரட்டும். நீங்க பேசி இடைப்படுங்க. வார்த்தையை வேறு பிரித்து தாருங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கைகூட பண்ணுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ண போகிறார். நீங்க இந்த மாதத்துல எதை எதிர்பார்த்தீங்களோ, எதிர்பார்த்த காரியத்தையும் முடிப்பாரு. இன்றைக்கு வாக்கு பண்றாரு, நான் கைகூடி வர பண்ண போகிறேன். அல்லேலூயா. நெகேமியா காலத்திலே ஆலயத்தை கட்டும்படிக்கு அநேகர் கூடி வந்தாங்க. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணாங்க. அந்த தீர்மானத்துல எல்லாவித காரியங்களும் அவங்களுக்கு வாய்க்க பண்ணது. சிலரை சொன்னாங்க, நீங்க கட்ட வேண்டாம், நாங்க கட்டுறோம். சிலர்களை அவர்கள் புறக்கணித்தாங்க. ஆனா நாங்க கை வைக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எங்கள் கையின் காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறார். காரியங்களை அவர் வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தை நாம் கைகூடி வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய கிரியை ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு? நான் கைகூடி வர பண்ண போறேன். நீ கேட்கிற காரியத்தை நான் உனக்கு கைகூடி வர பண்ண போறேன். அல்லேலூயா. நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாக கைகூடி வர பண்ண போறார். அப்ப இவங்க நெகேமியா அந்த 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 ஆலயத்தில் குறித்ததான பக்தி வைராக்கியம் உள்ளவர். அவர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று வைராக்கியம் பாராட்டினபடினாலே கர்த்தர் அனுகூலமான வாசலை திறப்பார் என்று அவர் நம்பி இருந்தார். அவர் நம்பினபடினால ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. கர்த்தர் அவங்களுக்கு எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணினார். இன்றைக்கு கர்த்தர் கைகூடி வர பண்ண வேண்டும் என்று சொன்னா, நீங்க அவர்கிட்ட எந்த காரியம் உங்களுக்கு தேவையோ, எந்த காரியம் கைகூடி வர பண்ணுமோ, நீங்க அவர்கிட்ட போய் கேட்கணும். அத அல்லேலூயா. மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கடுகப்படும். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, கைகூடி வரணும்னா நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை உனக்கு தெளிவாய் தெரியணும். எனக்கு கைகூடி வர பண்ணுவேன்னு சொல்றாரு. எந்த காரியத்தை கைகூடி வர பண்ண போறாரு? நீ இந்த வாரத்துல, இந்த மாதத்துல நீ எதை கேட்டாலும் சரி, அதை கைகூடி வர பண்ண இயேசு இன்னைக்கு வல்லவராய் இருக்கிறாரு. நிச்சயமா கைகூடி வர பண்ண போறாரு. அதற்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்கணும். மகளே, மகனே, நீ கேட்கணும். நீ கேட்டா கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாரு. எல்லாம் அதுவா கூடி வந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகத்தை அனுப்புவார். அல்லேலூயா. பல வாசல்களை கர்த்தர் திறக்க தீர்மானித்திருக்கிறார். கேட்கிறேன். காலையிலையும் மாலையிலையும் அதிகாலையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப நீ கேட்டா, இன்னைக்கு வாக்கு பண்றாரு, 1ஆம் தேதி உன்னோட வாக்கு பண்றாரு, நீ கேட்டா பெற்றுக்கொள்வ. இன்னைக்கு நீ கேட்கறத கண்டிப்பா நான் தருவேன்னு உன்னோடு கூட வாக்கு பண்ணுகிறான்.
யோவான் 14:14 சொல்றாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் செய்வேன். ஏசப்பா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, நான் அதை செய்வேன். ஏன்னா அந்த நாமத்திற்கு இந்த பூமி முழுவதும் முடங்கும், வானத்திலும் சர்வ சேனைகள் முடங்கி நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. எல்லா காரியங்களையும் கைகூடி வரப்போகுதுங்க. கொஞ்சம் கைகூடி வரப்போகுது. அது போய் நீங்க பாருங்க, கைகூடின உங்க பக்கத்துல வந்து நீங்க கேட்ட உடனே அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. கேட்கணும். ஒரு குடும்பம் ஒரு கூட்டத்துக்கு, ஆண்டோடைய ஒரு தேவ மனிதருடைய கூட்டத்திற்கு கடந்து சென்று அந்த வார்த்தைகளை கேட்டு அநேக காரியங்களை அவர்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ வரும்பொழுது வர்ற வழியில கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அப்படியே அமைதியா வந்தாராம். அப்ப பின்னாடி உட்கார்ந்துருந்த பிள்ளைகளும் மனைவியும், என்ன ஆச்சுப்பா, ஏன் ஆண்டவருடைய கூட்டத்துக்கு நம்ம போயிட்டு நல்லா தானே வந்தோம், ஏன் அமைதியா வர்றீங்க? இல்ல, அங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருடைய சத்தம் என்னிடத்துல கேட்டது. அவர் என்ன சொன்னார்னா, என்னை வந்து நான் கொடுக்கிற விஷயத்துல என்னை சரியா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கொடுக்க போகிறேன். எல்லா காரியத்தையும் நான் கொடுக்கணும். என்னுடைய இருதயத்தை நான் பல விதமான காரியத்துக்கு விட்டு கொடுத்துருக்கிறேன். அந்த கவலைகளோ அந்த தேவைகளுக்கோ அந்த இருதயத்தை கொண்டு போய் பல காரியத்தை யோசிக்கிறேன். அதற்கு நீ கொடுக்க கூடாது. நான் ஏசப்பாக்கு தான் என்னுடைய இருதயத்தை கொடுக்கணும்னு அன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி, உன்னோடு கூட எதையாவது ஆண்டவர் பேசினாரா, நீ தீர்மானம் பண்ணியா? இல்லப்பா, நான் அதை தீர்மானம் பண்ணலப்பா. ஏண்டா? நான் வசனத்தையே கேட்கலப்பா, நான் சும்மாதான் உட்கார்ந்துருந்தேன். ஏண்டா? கர்த்தருடைய சத்தத்தை உனக்கு கேட்கலையா? என் கூட பேசினாரே, உன் கூட பேசலையா ஆண்டவரு அப்படின்னு கேட்டாராம். இல்லப்பா, நான் கேட்கல. கூட்டத்துக்கு தானே வந்த, அங்கதானே உட்கார்ந்துருந்தேன், ஏன் உனக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கலையா? ஆமா, நான் கவனிக்கல. சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் உட்காந்து முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பாடை உட்காந்துருந்தப்ப அவர் டிவி போட்டு அப்பா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிவியில் நியூஸில் ஒரு ட்ரெயின் ட்ராக்ல ஒரு பையன் சைக்கிளில் வந்தவன் ட்ரெயின் வந்து அடிச்சிருச்சு. அவனை அடித்த உடனே அங்கக்குள்ளே மரித்து போனான். ஐயோ அப்படின்னு கத்துனாரு. உடனே அதை பார்த்தோன்னே அங்கே உட்காந்து பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்துச்சு. என்ன அவங்க வீட்டுக்காரங்க, என்னம்மா என்னாச்சு என்ன? இல்லை, இந்த ஒரு பையன் அடிபட்டுட்டான் சைக்கிளில் வரும்போது அவனுக்கு தெரியலையா? சைக்கிளில் வர்றாங்க, சரி வண்டி தான் வேகமாக வருது, ஒருவேளை தெரியலன்னு வண்டி வர சத்தமாக அவனுக்கு காதில் கேட்டிருக்குமே, அது கூட கேட்கலன்னு. இல்லை, அந்த ரோட்டில் தான் வந்தான், காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டே வந்தான், வண்டி வர்ற சத்தம் அவனுக்கு கேட்கல. கர்த்தருடைய சத்தம், ஒரு பெரிய ஆபத்து வருதுன்ற சத்தம் ஆண்டவர் சொல்லும் பொழுது சிலருக்கு கேட்கல. கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். தேசத்தில் அழிவு வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது யாருமே கவனிக்கல, யாருமே அதை குறித்து சிந்தனையே இல்லாம இருந்தாங்க. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்ட. ஏன் அது பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்? அந்த இடத்துல பாவம் மிகுதியா இருந்தது. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், பெண்ணுக்கு பெண் ஆணுக்கான் அந்த காரியம் அங்க சம்பவித்துக் கொண்டிருந்தது. அதனால அந்த தேசத்தை அழிக்கும்படிக்கு தேவன் நீருற்று கண்களை திறந்தார். மனம் திரும்பினவனுக்கு பேழைக்குள்ள பாதுகாப்பு உண்டு. சத்தம் கேட்கிறவனுக்கு வருகையின் அடையாளத்தை கர்த்தர் சொல்லுவார். இப்படி சம்பவம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நான் கைகூடி வர பண்ண போறேன். கர்த்தர் உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவதற்கு இந்த காரியத்தை இன்றைக்கு உன்னோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்க கர்த்தருடைய சத்தம் எங்கேயோ அங்க போய் நம்ம கர்த்தருடைய சத்தத்தை சரியா கேட்டுட்டு போயிடணும். என்ன நடந்துச்சு, என்ன காரியம் நடந்துச்சு? அந்த பையனுக்கு
சத்தம் கேட்காதபடி காது அடைத்து கொண்டது. அதனாலதான் அவன் அங்கே மரித்து போனான். அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, இதை போலதானே நீயும் அங்க உட்கார்ந்திருந்த, ஆனா அங்க என்ன ஆண்டவர் உங்ககிட்ட பேச நினைச்சாரோ சொல்ல நினைச்சாரோ அந்த சத்தம் மட்டும் உன் காதுல கேட்கலையே. நீ அந்த ட்ராக்கை தானே கிராஸ் பண்ண, நீ அதே இடத்துல தானே வந்த, ஆனா உனக்கு கேட்கலையே அதுன்னு அவன் மனம் உணர்ந்தானாம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல அதைத்தான் வைக்கிறாரு. நான் காரியம் கைகூடி வர பண்ண போறேன், ஆனா நீ கேட்கணும். நீ கேட்டா நான் உனக்கு கொடுப்பேன். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்க. அவர் ரெடியா இருக்காரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்றாரு. நிச்சயமா கொடுக்க அவர் நினைக்கிறாரு. பாருங்க, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் அங்க நடக்கும். வாசிங்களே 1, 2, 3. பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். எப்படி ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துறாங்க பாருங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேர் சொல்லி அவங்களுடைய காரியத்தை அடையாளப்படுத்துறாங்க. யார் அவர்? யாருங்க? சவுல். அவர் ராஜா ஆகல, ராஜாவா போறாரு. ஒரு வாலிபன் இருந்தானா. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் வாலிபன். தோளுக்கு கீழானா ஜாண்டிகா. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்பிராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். எந்த நாட்டுக்கு போனானா? சலிஷா. ஏங்க, இன்னைக்கு அப்படி பிள்ளைங்க போவாங்களா? உங்க வீட்டுல ஆடு இருக்கு, மாடு இருக்குன்னு நினச்சிக்கங்க. ஒரு ஆடு மாடை கழுது ஏதோ ஒன்று காணா போச்சு. நீங்கள் போய் உங்கள் பிள்ளைய அனுப்பிச்சிடுவீங்க. பிள்ளை எவ்வளோ தூரம் போய் தேடும்னு நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க எவ்வளோ தூரங்க போவாங்க? வீட்டை சுற்றியே தேடுவாங்க, அங்கேக்குள்ளேயே தேடுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு கிலோமீட்டர் ஏர்போர்ட் வரைக்கும் சுற்றி, இங்கிட்ட கேட்க நகர் இது வரைக்கும், இந்த பக்கம் பாரத நகரோ, இந்த பக்கம் இந்த அப்படியே கோலாப்பட்டியோ சம்திங் இங்கே கூட தேடிட்டு, மிஞ்சி போனால் அதை சுற்றி சேர்த்து ஒரு 2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டருக்குள்ளே தேடிட்டு கிடைக்கலன்னு திரும்பி வந்துடுறாங்க. இவர் அவங்க அப்பா வார்த்தையை கேட்டுட்டு எங்கே போனாராம்? சலிஷியா அந்த நாட்டுக்கு கடந்து போனாராம். ஒரு நாடு தாண்டியா போவாங்க? நடுவில் கடல் இருந்திருக்காது. கழுதையை காணோம்னு. கழுதை என்னதுங்க ஆகும், என்ன பெறும்? ஆனா அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு போடானா, அதனாலதாங்க அவரை ராஜா வாக்கி வச்சிருக்காரு கர்த்தர். தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்கு. எத்தனையோ நாடுகளை தாண்டி தேசங்களை தாண்டி போய் அப்பா சொன்னாரேன்னு தேடுறான். கேளுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்னு சொன்னவர், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் இருக்காரு. இந்த காரியத்தில் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நமக்கு பெற்றுக்கொண்டமான தேடணும். ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, கேட்டதை நீங்க தேடுனீங்கன்னா கண்டடைவீங்க. இவங்க கழுதைய தேடி போறாரு, சில நாடுகள் தாண்டி, நாட்டை தாண்டி. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் தேடிட்டு வர சொல்ல போவானு நம்ம பையன், நம்ம பிள்ளைங்க. ஏர்போர்ட் வரைக்கும் தான் செல்லை பார்த்துக்கிட்டே போவாங்க. அங்குள்ளேயே பஸ் ஸ்டாப்புக்கிட்டே செல்லு ஓடிக்கிட்டே இருக்கு, அங்கக்குள்ளேயே இருப்பாங்க. 10 பஸ் கிராஸ் ஆயிரும்.
தேடிட்டாங்களா இது இல்லையான்னு இல்லை, அந்த மாட்டோடைய காதில் ஒரு நம்ம நம்பர் போட்டு வச்சிருப்பேன், அந்த நம்பரில் அந்த இது வச்சு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எந்த இடத்துல இருக்குன்னு மேப் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அங்கே குதிரையை எடுத்துக்கிட்டு கூட ஒருத்தரை கூட்டிக்கிட்டு இவர் தேடி போறாரு. அப்பா வார்த்தையை கேட்டவன் தேடி போனதுனால, அப்பா வார்த்தைக்கு அவன் அவ்வளோ தூரம் கீழ்ப்படிஞ்சு போனதுனால தேவன் என்ன திட்டம் வைத்தார் தெரியுமா? அங்க ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை சந்திக்கும்படி அங்கே ஒரு திட்டத்தை வகுத்தார். அந்த தீர்க்கதரிசி மூலமாய் ராஜாக்களின் அபிஷேகத்தை அவன் சிறுசிலை ஊத்தும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? நாம நிறைய வேளையில பாத்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்தவே மாட்டோம். ஆனா வேதம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமா கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு யோசேப்பு எங்க போனா? அவங்க அப்பாவோட பேச்சு கேட்டு சகோதரனுக்கு உணவு கொடுக்க போனானா? அவனுக்கு நடந்தது என்ன? அப்பா பேச்ச கேட்டவன் எங்க போய் உட்கார்ந்தான்? ராஜா கவர்னரா போய் உட்காந்துட்டானா அந்த தேசத்துல? தாவீது அவங்க சகோதரன்கிட்ட போய் சாப்பாடு கொடுத்து வர அவங்க அப்பா அனுப்பினாரா? அங்க போனானா? அங்க அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்? ராஜா பக்கத்துல போயிட்டானா? அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ராஜா. யாரெல்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்கிறாங்களோ அவங்க ராஜா தான். ராஜாவை மாத்திருவாரு. அவர் அவ்வளவு நல்லவர், ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுவாரு. இந்த ராஜா நம்மளை அபிஷேகம் அப்பா பேச்ச கேட்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த அப்பா பேச்ச கேட்டா நம்மளை ராஜாவா மாத்துவார். அதான் சத்தம் கேட்கணும் இருக்காரு. ஒரு கணவன் மனைவி உட்காந்து பேசிக்கிறாங்க. ஏங்க, நம்ம பையனுக்கு இப்பதான் திருமணமாகி அனிமன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க, பிள்ளைங்க தனியா இருக்கணும், நம்ம வீட்லேயோ ஒரு ரூம் தான் இருக்கு, அதுலேயும் உங்கள் அம்மா தான் படுத்திருக்காங்க, உங்கள் அம்மாவை அந்த ரூம் விட்டு வெளியே ஹால்லையோ எங்கேயோ படுத்துக்க சொல்லுங்க, பிள்ளைங்க அங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே, என்ன எப்படி சொல்கிற, அம்மாவை எப்படி வெளியே போய் படுக்க வைக்கிறது அப்படின்னு கடமை பேசிட்டே இருக்கேன். சரிங்க, நீங்கள் உங்கள் அம்மா என்ன சொல்கிறதுக்கு யோசிப்பீங்க, நான் போய் சொல்லிக்கிறேன், நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா கிளம்பி, வேணாம்ப்பா நீ சொன்னால் வேறு ஏதாவது பிரச்சனையாக விடிஞ்சிரும், நானே போய் எங்கள் அம்மாட்ட பக்குவமாக சொல்லிக்கிறேன்னு சொல்லி இவர் எந்திரிச்சு போய், அம்மா பிள்ளை இப்போ தான் திருமணம் முடிச்சிருக்கு, கணவரோட வருது, மனைவி இது பையனோட இதோ வருது, அவங்க தனியாக இருக்க சந்தோஷமாக இருக்கட்டுமே பிள்ளைங்க, நீங்கள் இந்த ரூமை இது பண்ணிவிட்டு எங்கே ஹாலில் படுத்துங்களேன், அது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க பேச, அவங்க அம்மா என்னடா நீ இப்படி பண்ண, சின்ன பிள்ளை தானம்மா, நம்ம பிள்ளை தானே, சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவெல்லாம் அம்மா தூங்கவே இல்லை, என்னன்னே தெரியல, இரவெல்லாம் தூங்கலை, அதிகாலையில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் பிள்ளைங்க இவங்க என்ன அம்மா இன்னும் இந்த வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, பிள்ளைங்க வந்துடுவாங்க, உள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கணும், எந்திரிச்சு வந்தால் நல்லா இருக்குமே, சரி கொஞ்சம் காப்பியை கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு மா எந்திரிச்சு காப்பி குடிங்கன்னு ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்த்தா இறந்துருக்காங்க. அவங்களுக்கு தம் பிள்ளைங்க நம்மளை அடுத்த இடத்துக்கு தள்ளுறாங்கன்னு அந்த தாயுடைய உள்ளம் உடைஞ்சு இரவெல்லாம் தூங்காமல் இருந்து அது இறந்தே போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிள்ளைகளுக்கு மனம் உடைஞ்சு போய் அழுது, வேணான்னு சொல்லியிருந்தா கூட, நான் இருக்கிறேன்டான்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேனம்மா, நீங்கள் இறந்துட்டீங்களேன்னு சொல்லி அந்த குடும்பமே கதறி அழுது. என்னன்னா அந்த தாய் தகப்பனுடைய அந்த புறக்கணிப்பு அவங்க உள்ளத்தை பாதிக்குதுன்றது அறியாமல் இருக்கிறாங்க. அவங்கள புறக்கணித்து தள்ளுறோம், அவங்களுக்கு காயமா இருக்கு அப்படின்றத நம்ம உணர்றதே இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, கழுத காணணுன்னே இன்னொரு தேசத்துக்கு போய் தேட போறானா. அப்பாவுடைய வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்துறான், கனப்படுத்தி ஓடுறான். என்ன ஒரு காரியமாவது
பிள்ளைகளுக்கு நாம சொல்லும் பொழுதோ, நமக்கு நம்ம பெற்றோர் சொல்லும் போதோ ஒரு தவறுமே இருக்காது. அதில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது இதாக தான் இருக்கும். ஆனால் அது நல்லதாக தான் அவங்களுக்குள்ள முடிவடையும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கடினமாக இருக்கும், உபதேசம் வேணா கஷ்டமாக இருக்கும், ஆனால் அத்தனையும் நமக்கு நன்மைக்கு தான். இன்னைக்கும் பாருங்க, கைகூடி வர பண்ணுவேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்னன்னா, கழுதைய காணன்னு தேடி போறவனுக்கு, பெற்றோர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறவனுக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணார். தீர்க்கதரிசிகிட்ட போனாங்க, கர்த்தர் அங்க இடைப்பட்டார். அவனுக்கு கழுதை கிடைக்கல, ராஜ்யபாரம் கிடைத்தது. கழுதை செட்டில் ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு, நீ கவலைப்பட வேணாம், உனக்கு கர்த்தர் ஒரு ராஜ்யபாரத்தை கொடுக்கிறார். அதுதான் தாவீது வாழ்க்கையிலையும் பெற்றோர் வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து அவன் போனபடினால அவனுக்கு கிடைத்தது ஆசீர்வாதம். அவன் ராஜாவுடைய அரண்மனை பக்கத்துல போய் போர் சேவகனாய் உட்கார்ந்தான். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் பாடி துதிக்கிறவங்களுக்கு வச்சிருக்காரு. ஆர்ப்பரித்து பாடி துதிக்கிறவன் தேவனுடைய வல்லமை ஆராதனை வேளையில தரித்து கொள்ளுகிறான். அதனாலதான் உங்களை பாடி துதிங்கன்ற. நீங்க துதிக்கும் போது சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தா தாவீதான் செஞ்சான். கிண்ணறம் வாசிச்சு பாடி துதிச்சு வீட்டில் உட்காந்து நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணும்போது எதையாவது ஒரு மியூசிக் டாம்பரினோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சு தட்டி பாடி துதிங்க. நீங்க பாடி துதிக்க 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 உங்க வீட்டில் இருக்க இருள் ஓடும், அந்தகாரம் ஓடும். பிசாசு எதை கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுகள் எல்லாம் எரிஞ்சு ஓடும். அவனால துதி இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது. அன்னைக்கு எலியா ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, அங்க பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் பலிபீடத்தை உண்டாக்கி ஆராதித்தாங்க. ஆனா பாகால் தீர்க்கதரிசிகளோ எத்தனையோ ஆட்டமாடி தங்களை கத்தினால் அறுத்து கொண்டு பலவிதமான ரத்தங்களை சிந்தி எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. அங்க எழுதிருக்கு, அந்திப்பழி செலுத்தும் நேரம் வந்தது. பழி செலுத்துன்னு வந்துட்டா பழிக்குள்ள இஸ்ரவேலின் ராணுவமே இறங்கும். உன் வீட்டுல அக்கினி இறங்கும், அந்த இடத்துல மகிமை இறங்கும். உன் பலியை அங்கீகரிக்க கர்த்தர் இறங்குவாரு, தம்முடைய அக்கினியை அனுப்புவாரு. நீ இருக்கிற இடங்கள், எங்க பாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படிதான். நீ எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றியோ அதே இடத்துலயே ஜெபம் பண்ணு. அங்க பரலோகம் திறந்து, அங்க இருக்கிற இடத்துல உனக்கு நேரா பரலோகம் திறந்திருக்கும். அங்க நீ போய் உட்கார்ந்து எதுக்காவது ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது, எனக்கு இது புரியலடாடி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கேட்டு பாரு. அந்த இடத்துல உனக்கு வானம் திறந்திருக்கிறபடினால, ஒவ்வொரு நாளும் நீ அந்த இடத்துல ஜெபிக்கிறபடினால தேவன் அங்க உனக்கு பதில் தருவான். அதனாலதான் அந்திப்பழி செலுத்துற இடத்த நேரத்துல ஓடியாந்தாரு. இனிமே கர்த்தர் தாமதிக்க மாட்டாரு. என்ன தெரியுமா, பலி செலுத்துற நேரத்தை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நாங்க நேரம் அனுப்புறோம். எப்ப எத்தனை மணிக்கு அனுப்புறோம்? வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி. சண்டே சர்வீஸ் எத்தனை மணிக்கு சொல்லி அனுப்புறோம்? 8 மணி. ஏன்? பலி செலுத்துற நேரம்னு ஒண்ணு இருக்கு. உன் பலி அங்கீகரிக்கிறதுக்கு கர்த்தர் அங்க இறங்கி வருவார். இன்றைக்கு அதை தான் கர்த்தர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுங்க கொடுக்கப்படும். கொடுத்தா, இது ஏன் சொன்னாரு? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்ப கண்டடைவீங்க, தட்டுக்கு திறக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஏன் கொடுங்கள் அப்படி கொடுக்கணும்னா, நீங்க யாராவது ஒரு ஏழ்மையில கஷ்டப்படுறவங்க யாராவது வந்தா அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் பிள்ளை நீங்க அடையாளப்படுத்துறீங்க, அவர் உங்கள்ட்ட கொடுப்பாரு. கொடுக்கும்படிக்கு வழிவாசலை வைப்பாரு, உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு. கொடுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாத்திர மாட்டமா நிக்கிறார் அவரு. அதனாலதான் அவரு, நீங்க கொடுங்க, முதல்ல ஒன்ன கொடுங்க, அதோட விலை மதிக்க முடியாது ஒண்ணுமே இல்லை. நான் என்ன தந்துடுறேன்னா அவரு என்னையும் நான் தரேன்டான்னு வருவாரு.
அவரையே தர்றதுக்கு ரெடியா வருவாரு. நீங்க அவர்கிட்ட அதை தான் நீங்க பழகணும். நான் என்ன கொடுக்கறேன் டாடி, முழுமையா கொடுக்கறேன் டாடி. ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு உங்களை நீங்க ஆராயுங்க. அதை முதல்ல அங்கிருந்து திருப்பி கத்தருக்குன்ற நேரத்தை கொடுங்க. நீங்க அதை கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு. முதலாவது 10ல் 1 பங்கு, முதல் பங்கு கத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களை கொடுக்கணும்னு அவர் நினைப்பாரா இல்லையா? பணத்தை காணிக்கையெல்லாம் தாண்டி நீங்க பெரியவங்க. நீங்க இந்த உலகத்துல அவர் ஆராதிக்கிறதுக்கு உருவாடுத்து உங்களை தனியா வேறு பிரிச்சு கொண்டு வந்து வச்சுக்கார். நீங்க இல்லைங்க பெஸ்ட். பிள்ளைய விட காசு பெருசுன்னு எப்ப எந்த தகப்பனா எந்த தாயாவது யோசிப்பாங்களா சொல்லுங்க? இந்த தகப்பன் யோசிக்க மாட்டாரு. நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ கொடுக்கிறத எதிர்பார்க்கிறாரு. ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா யாராவது ஒரு ஏழைக்கு ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவா. யாராவது ஒருத்தவன்கிட்ட கேட்டான தர்மம் கேட்டான அவனுக்கு கொடு. உன் பலன் கிரெடிட் மெதுவா கூடட்டுமே, மிகுதியாய் கொடுக்கட்டும். இந்த மாதத்துல கைகூடி வர பண்ண போறாரு. எதுக்கோ சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ கேட்கணும்னு. பாருங்க, இன்னைக்கு பெற்றோரை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதம் நீ கனப்படுத்தணும், இந்த மாதம் நீ எல்லாவற்றிலும் கனப்படுத்தணும். இந்த மாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கத்தர் கொண்டு வருவாங்க. நீ கேட்கும் பொழுது நீ காணாம போய் தேடப்பட்டதெல்லாம் கிடைக்கதான் போகுது. கத்தருடைய ஆலயத்துக்கு வந்த தீர்க்கதரிசியா கத்தருடைய நாமத்துல உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் உங்களை ராஜாக்களாக ராஜாத்தியாக கத்தர் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் தேடி வந்ததை கத்தர் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார். கழுதியை அப்படிதான் சொன்னார் அவரு. அது போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சே, கழுதியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சே. உன் ராஜ்ய பாரம் வருது. கத்தர் உன்னை மேன்மையா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்காருல்ல, உனக்குன்னு ஒரு வர்ணம் வச்சிருக்காருல்ல, உனக்குன்னு ஒரு தாளந்து வச்சிருக்காருல்ல, உனக்குன்னு ஒரு கிஃப்ட் வச்சிருக்காருல்ல, உனக்குன்னு எடுத்து வச்சிருக்காரு பாரு. அவருடையது உங்ககிட்ட வரும். நீ எதிர்பார்த்த முடிவை கத்தர் உனக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு காரியம் கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அது கைகூடி வரப்போகுது. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இன்றைக்கு உனக்கு எல்லா காரியத்தை கைகூடி வர பண்ணட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் கைகூடி வர பண்ணுவேன் என்று வாக்குறுத்திருக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவரே, அன்றைக்கு நெகேமியா ஆலயம் கட்டும் பொழுது நீங்க அந்த இரக்கத்தை பாராட்டினீங்க. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல சரி பண்ணி அதை கட்டி தேவனுக்கென்று தேவன் வாசம் பண்ணும் கூட அந்த ஆலயத்தை ஆண்டவரே பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு அவர்களை நீர் கட்டி முடித்திருக்கிறீர். நீ கட்டி உருவாக்கி அவர்கள் வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று இந்த மாதத்திலே அனுகூலமான வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படட்டும். எதெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த காரியத்திலே எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் ஆண்டவரே, நீங்க வாசலை திறந்த வாசல் அவர்களுக்கு வைத்திருக்கிறீங்க. எல்லா வாசலும் ஆண்டவரே ஆசீர்வாதமான வாசலாய் மாறட்டும். ஆண்டவரே, பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை நீங்க சந்திக்க வரும்பொழுது அவர்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்துல ஒருத்தன் அவனுக்கு இல்லை என்று நீங்க நினைச்சு அவனை இறங்கினீங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருக்கால் அதை கொடுக்கும்படிக்கு நீங்க கடந்து வரீங்க. நீ கேட்டா கொடுப்பேன் இருக்காரு, கேட்கிற எவனு பெற்றுக்கொள்கிறான் இருக்கிறாரு. இன்றைக்கு கொடுக்கிறவனுக்கு மிகுதியாய் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நீ தேடி வந்த கழுதை உன் வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு ராஜ்ய பாரத்தை, தேவனுடைய ராஜரீக அபிஷேகத்தை இன்றைக்கு நீ பெற்றுக்கோ. ராஜரீக அபிஷேகம் இறங்கட்டும். சவுல் மேல இறங்கின அபிஷேக தைலம், தாவீது மேல இறங்கின அபிஷேக தைலம் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். இன்றைக்கு அபிஷேகம் இறங்கி வரட்டும். ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. ஓ ஜீசஸ், ஒவ்வொரு மீதா ராஜரீக அபிஷேகம் இறங்கி வருவதாக கர்த்தரே ஊற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் தெரித்து ஓடட்டும். குடும்பத்துல எல்லா போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் கூட இந்த நடத்துங்க. இந்த மாதத்துல எல்லாம் கைகூடி வரட்டும்.
கைகூடி வரட்டும். இவங்க கேட்கிற காரியம் இன்னைக்கு கைகூடி வந்தது. இந்த மாதத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியா நிற்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகத்தை பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் நீ மேலாவா என்று கர்த்தர் உனக்கு இன்னைக்கு வாக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துகிறவர் சொல்லுகிறார். நீ உயர்ந்திருக்கிறது நிச்சயம், நீ உயர்ந்திருப்பது நிச்சயம். கர்த்தர் உன் வெளிச்சத்தை அனுப்புகிறார். எல்லா அந்தகார கிரிகைகளும் இருளும் எரிந்து ஓடுகிறது. கர்த்தருடைய அனுக்கிரகமான வாசல்கள் உன் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதி, தேவைகளை சந்தியும், குறைவுகளை இந்த மாதத்திலே நிறைவாக்கி, போன மாதத்திலே இருந்த அவமான நிந்தைகள் போராட்டங்கள் எல்லாம் இந்த மறைந்து போகட்டும். இந்த மாதத்திலே புதிய ஆசீர்வாதம் காணப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க, நித்தமும் நடத்துங்க, வறட்சியான காலத்தில் நடத்துங்க. மகாபலனை கொடுத்து சகல காரியத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொன்னபடி நடத்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து